சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார் இப்போது நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, விஜயோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்திருக்கு. ஆமாம். இது இந்த ஆடியோ லான்ச் நீங்கள் எப்படி பார்க்க, ஒரு சமூக ஆர்வலராக இதை எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க ஆடியோ லான்ச்? இது வந்து நல்ல ஒரு எழுச்சி தான். இது வந்து இது என்ன எழுச்சி? என்ன எழுச்சினா, இந்த மாதிரி ஒரு க்ரௌட் நம்ம பார்க்கல, மலேசியாலேயும் பார்க்கல. மலேசியாவில் ஃபுட்பால் மேட்ச் வரும். எழுச்சின்னா ஏதாச்சும் விழிப்புணர்வு மாநாடு இது மாதிரி நடந்தால் ஒரு எழுச்சி, மக்கள் எழுச்சின்னு இது ஒரு எழுச்சின்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஒரு வந்து நார்மலாக இருக்கிற ஆடியோ லான்ச் தவிர இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நாட் ஓன்லி ஆடியோ லான்ச்சு, இது வந்து கடைசி படம். அதாவது அப்படின்னு அவர் விஜய் சொல்லி அந்த அந்த ஆடியோ லான்ச்சில் நடக்கிறதுனால இது உலகத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் வந்து இது பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. இது தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு பெருமை சொல்லிக்கலாம். இது ஒரு மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கூட வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். ஓகே, அது ஒரு விஷயம். இப்போது அந்த என்னதான் இருந்தாலும் விஜயோட மாநாடு நம்ம தமிழ்நாட்டில் வச்சாலுமே ஒரு நிபந்தனைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைப்பாங்க. இத்தனை பேர் தான் க்ரௌடு வரணும், இவ்வளோ இது இருக்கணும், வாட்டர் டேங்க் இப்படி இருக்கணும், கேமரா இருக்கணும், இப்படிலாம் பண்ணுவாங்க. இது பக்கத்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அரசியல் பேசக்கூடாது, கொடி இல்லை, அங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னா அது வேறு. அது அந்த அந்த கிரவுண்டே வந்து ப்ளே கிரவுண்டு. ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஏன் பண்ணல அப்படின்னு சொன்னால், இந்த அந்த கண்டிஷன்ஸு அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். இங்கே பர்மிஷன் கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். அது வேறு. அது ஒரு அவ்வளோ பெரிய கிரவுண்டே இங்கே இல்லை. ஆமாம். ஃபஸ்ட்டு 85,000 பேர் அஃபிஷியல் க்ரௌடு. அவ்வளோ பேர் க்ரௌடு வர்றதுக்கான இடம் இல்லை. டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டம். கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றது கண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடமே இல்லையே. இருந்தால் இல்லைன்னா பப்ளிக்காக மெரினா பீச்சு தான் வைக்கணும். வேறு இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கே வச்சாலும் சரி 30,000 40,000 இல்லை 50,000 பேர் தான் இருக்கும். இதெல்லாம் அஃபிஷியலாக ஒரு கிரவுண்டில் வைக்கிறோம்னா ஒரு 50,000 பேர் இல்லை 60,000, மேக்ஸிமம் 50,000 தான். அதுக்கு மேலே சான்ஸ் இல்லை. அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணணும். இதை தவிர அங்கேயும் நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அவ்வளோ கண்டிஷன்ஸ் அவங்களும் போட்டிருக்காங்க. அதை கம்ப்ளை பண்ணால் தான் அங்கேயும் பர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்க இதை விட கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத கண்டிஷன்ஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போது ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க. மழை வந்தால் எப்படி போகணுன்றதுக்காக ரெயின் கோட் கொடுத்துருப்பாங்க. ரெயின் கோட் அது சாதாரண ரெயின் கோட் கிடையாது, நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஏன்னா ப்ரிகாஷன்ஸு அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஃபுட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டில் வந்து ஃபுட்டு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒரு நல்ல விஷயமாக தான் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்மூத்தாக எல்லாம் முடிச்சிருக்காங்க. முக்கியமாக ஸ்மூத்தாக. அங்கே வந்து எந்த வித குளறுபடியாக ஒரே ஒரு ஆள் தான் டிவிக்கு இது கொடியை வச்சு இது பண்ணார். ஸோ அது ஃப்ளாக் காட்டினதுக்காக அவரை மாற்ற அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துவாங்க. பட் பொதுவாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதிச்சிருக்காங்க, மதிக்கிறாங்க, மதித்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. இந்த மாதிரிலாம் அங்கே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற இப்போ ஏர்போர்ட்டில் வரும்போது கூட அந்த ப்ராப்ளம் ஆச்சு. அந்த ப்ராப்ளம்லாம் அங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்சம் கண்ட்ரோல்டு இருக்குது. அதனால் அங்கே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அது தவிர வந்து உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. நாட் ஓன்லி மலேசியா மாத்திரம் இல்லை. ஆக்சுவலாக 85,000 பேர் சீனா, இந்த மாதிரி ஆளு, துபாய், இந்த மாதிரி மலாய், இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வந்து நிறைய வந்திருக்காங்க. 85,000 பேர் வந்து அஃபிஷியல் க்ரௌடு. அதாவது டோட்டலாக அந்த கிரவுண்டு, அதாவது இந்த சென்ட்ரல் பிளேஸ் இல்லாத அந்த சென்ட்ரல் பிளேஸ் ஒரு 5,000, ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒரு 5,000 6,000 எடுத்துட்டா கூட 80,000 பேர் சீட்டில் உட்காரலாம் அங்கே. அதை தவிர ஒரு 10,000 15,000 பேர் சென்டர் இந்த கிரவுண்டில் உட்காரத்துக்கு விஐபி சீட் நியரிங் 100,000. அதில் குறைஞ்சபட்சம் 40,000லேருந்து 50,000 பேர் லோக்கல் மலேசியன்ஸ்னால் ஒன்லி மலேசியா, பூமிபுத்ரா அங்கே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கேருந்து போய் வேலை செஞ்சவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் மலாய்க்காரங்க எல்லாம் கலந்து ஒரு 50,000 பேர்னு வச்சுங்க. மீதி ஒரு 50,000 பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னா, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு 10,000 15,000 பேர், அதுவும் சிங்கப்பூர்லேருந்து ஒரு 10,000 பேர் ஆன் ரோடே போயிருக்காங்க. மீதி ஃப்ளைட்டில் அதுக்கு முன்னால் வந்தவங்க, அப்புறம் இந்தியா போகணுன்றதுக்காக அந்த மாதிரி நிறைய பேர், ஒரு 15,000 20,000 பேர். ஸோ 50 10 60 + 20 70,000 பேர் ஆச்சு. மீதி பேர்லாம் வந்து துபாய், அப்புறம் சவுதியிலேருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர், புரூனைலேருந்து வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் அந்த க்ரௌட். ஸோ இந்த எல்லாருக்குமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்த க்ரௌடுக்கும் மலேசியாவில் இருந்த க்ரௌடுக்கும் ஒரு ரெண்டும் கலந்து 70,000 பேர்னால் அதில் ஒரு 30,000 பேர் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்க. 30,000 35,000 பேர். அவங்க எல்லாருக்கும் ஓட்ஸ் இருக்குது. அதே போல் இங்கேருந்து வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் போன இதில் நம்ம பேசணும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், அவங்க எல்லாமே வேலிட் ஓட்டர்ஸ். அதை தவிர ஆஸ்திரேலியாலேருந்து வராங்க இல்லையா, அதை தவிர ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 100,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இதை தவிர யூகேல நிறைய இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. எல்லாருமே எலிஜிபிள் ஓட்டர்ஸ்.
ஸோ இப்போ திருப்பி இது பண்ணுறேன், இன்சிஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து திருப்பி அவங்களுக்கு ஏதாவது ஓட்டிங், ஏதாவது போஸ்டல் ஓட்ஸோ ஏதாவது பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட்ஸோ இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளோ சேர்ந்தால் அவங்கவுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் என்னோட இது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸ் க்ளோஸ் பண்ணிட்டாச்சு சோஷியல் மீடியாவில். சிங்கப்பூரில் வந்து 2 டைம்ஸ் தான் ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒன்று ட்ரம்ப் வரும்போது, இப்போ விஜய் வரும்போது தான். சிங்கப்பூரில், மலேசியா, சாரி மலேசியா. ஆமாம், மலேசியாவில் வந்து 2 டைம்ஸ் தான் ரோடை பிளாக் கேள்விப்பட்டேன். 2 டைம்ஸ் தான் ரோடே பிளாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து ட்ரம்ப் வரும்போது பண்ணியிருக்காங்க, இன்னொன்று விஜய் வரும்போது மலேசியாவில் பண்ணியிருக்காங்கன்னு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமா சார்? இல்லை, உண்மைதான் சொல்கிறேன். அவங்க பேப்பரில் போட்டதான் நம்ம பார்க்குறோம். ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்றுன்னா, ஏன் மலேசியாவில் வச்சாங்க இந்தியாவில் வைக்கல? அதாவது அது ஒரு காரணம். அதான் இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம். அதுதான் இதே மாதிரி சிங்கப்பூரில் வைக்கக்கூடாது, இங்கே வேறு கண்ட்ரியில் வைக்கக்கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேருந்து போகிறவங்க எல்லாருக்கும் விசா ஆன் அரைவல் விசா. அவங்களுக்கு விசா கிடையாது. அதே போல் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வர்றவங்களுக்கும் விசா கிடையாது. ஸோ எங்கேருந்து வந்தாலும் மலேசியா வந்து விசா ஃப்ரீ கண்ட்ரினால ஆன் அரைவல் விசான்றதுனால உங்களுக்கு எல்லோரும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அங்கே வச்சாங்க. அதுதான் மெயின். ஓகே. இப்போது என்னதான் இருந்தாலும் விஜயோட ஸ்பீச் அதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் அந்த சோஷியல் மீடியா பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லியிருப்பார், கொஞ்சம் எமோஷ்னலாக பேசியிருப்பார். 30 வருஷம் என்னை வந்து சினிமாவில் காப்பாற்றுற ரசிகர்களுக்காண்டி அடுத்த ஒரு 30 வருஷம் நான் அவர்களுக்காண்டி நான் உழைக்க போகிறேன், ஒவ்வொரு வீட்லேயும் அவர் பிரச்சனைக்கு நிற்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். இது எப்படி எமோஷ்னலாக பேசியிருக்காரு? இது எந்த அளவுக்கு அது செட் ஆகும் அரசியல் காலத்தில்? எந்த அளவுக்கு அது இல்லை, அவர் 33 வருஷம் பண்ணது அது வந்து அவரோட தொழில். இதுக்கு மேலே பண்ண போகிறது அவர் சர்வீஸ், சேவை. ஆமாம். ஸோ இவ்வளோ நாள் பண்ணதுக்கு அவர் சம்பாதிச்சிட்டாரு, அவருக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. இது இனி அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஒரு கண்டிஷனில் இனிமேல் மீதி லைஃப் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்திருக்கார். இந்த முடிவு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது நல்ல முடிவு. ஸோ ஒரு சிலர் அங்கே மேடையிலே சொன்னாங்க, ஒரு சிலர் திருப்பி ஆக்ட் பண்ணணும், இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இவர் ஆட்சிக்கு வரணும், ஒரு நிலையான ஆட்சி தரணும். நல்ல இவரே இந்த முடிவு எடுக்கும் போது இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறவரை யோசிச்சிருப்பாரு. எவ்வளோ நாள் யோசனையில் இருந்திருப்பாரு, ஆலோசனையை கேட்டிருப்பாரு, நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. அந்த முடிவு கரெக்டான முடிவு தான் நானும் நினைக்கிறேன். இது வந்து அதில் ஒரு கால் இது ஒரு கால் வச்சா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2-3 என்ன சொல்கிறது கட்சிகள் அப்படி வந்து தான் அப்புறம் எதுவுமே நிலைக்காமல் போச்சு. இவர் சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து சினிமாவில் வயசாயில நடிக்க முடியாதனால தான் அரசியலுக்கு வந்துட்டார், சொத்தை காப்பாற்ற வந்துட்டான்னு சொல்கிறாங்களா? இது நீங்கள் இந்த விதமாக பார்க்குறதா இல்லை அந்த நெக்ஸ்ட் இந்த விதமாக பார்க்குறதா? எந்த விதமாக பார்க்குறது மக்கள்? நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இந்த 51 வயசில் அவர் வந்து வந்திருக்காருன்னா, அவர் 80 வயசில் 75 வயசில் வரல. கமல் மாதிரி தான் கமல் மாதிரி ரஜினி மாதிரி மற்றவங்கள பற்றி சொல்ல விரும்பல. பட் என்னை பொறுத்தவரைலாம் அவர் ரிட்டையர் ஆகிட்டு வரல, அந்த பீக்கில் இருக்கும்போது வந்திருக்கார். ஸோ இன்னும் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அவருக்கு மார்க்கெட் இருக்குது. அதை விட்டுட்டு வராருன்னா ஒரு சிலர் சொன்னாங்க இதை விட கூட சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்காரு, ஒரு சிலர் சொன்னாங்க. ஒருத்தர் அது மாதிரிலாம் இல்லை, அவருக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது. அவர் 4 பேருக்கு செலவு, அதாவது 4 பேருக்கு உதவி பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட வசதி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்திருக்கார். இவர் வந்து இதில் சம்பாரித்து தான் அதில் வரணுன்றதுக்கோ அதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் அவர் சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கார். 33 வருஷம் அவர் பண்ணியிருக்கார், உழைச்சிருக்கார். ஆக்சுவலாக பார்த்தா 60 வயசில் 60-65 ரிட்டையர் ஆகணும். 51 வயசில் ரிட்டையர் ஆகிருக்காரு. இதுக்கப்புறம் வந்துடுவாரா அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு காரியம் சார், இந்த ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் மாலிக்குங்கிற ஒருத்தர் தான் கொடுத்துருந்தாங்க. குறிப்பிட்ட மாலிக்கிட்ட அவரை கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு அந்த ஊரில் டிஸ்ட்ரிபியூட்டர் அதான் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு அவர்கிட்ட கொடுக்க காரணம் என்ன? இல்லை அவங்களும் இவர் சில பேர் சோசியல் மீடியா அதையும் நம்ம பார்க்குறோம், இவர் விஜயோட கட்சிக்கு ஒரு பினாமி மாதிரி அவர் எல்லாம் இருப்பார், அதில் ஹெல்ப் பண்ணுவார், பேக்ரவுண்டில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் கொடுக்குறாங்களா இந்த மாதிரிலாம்? அது பல பேர் பல விதமாக பேசுவாங்க. எது உண்மை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை. அவர் அவங்க எப்பயுமே விஜய் பொறுத்தவரை நான் நினைக்கிறத தொழில் வேறு இது வேறு தான் நினைக்கிறாரு. ஸோ அதை இதையும் கம்பைன் பண்ண மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அவரை பொறுத்தவரை பிஸ்னஸ்ஸு அந்த இடத்துல ஆடியோவில் இருந்துச்சு, அதை சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும். அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட், இதையும் அதையும் மிங்கிள் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஓகே சார், இப்போ நம்ம நிறைய வாரிசு அரசியல்லாம் பார்த்துருப்போம். ஆமாம். ஆனால் பட் வந்து விஜய் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நம்ம எடுத்துக்கிறோமே, அரசியல் விட்டு சினிமா துறையில் விஜய் அவர் சினிமா விட்டு போகிறாரு. ஜெய்சன் சஞ்சய் அவங்க பையன் வந்து சினிமாக்குள்ளே வர்றாரு, அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ சினிமா விட்டு வரும்போது பையன் அந்த சினிமாக்குள்ளே டைரக்டராக வராரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது அவரோட திறமை. இப்போ நீங்கள் கூட இருக்கீங்க, யார் இது உங்கள் பையன் நாளைக்கு வந்தால் ஆங்கராக கூட சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்ல அவங்களோட திறமை இருந்தால் தான் வர முடியும். நான் படம் நல்லா வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ண போகிறாரு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இது வந்து அவங்களோட பெஸ்ட்.
இது வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தான் இருக்குது. சினிமா மாத்திரம் வாரிசுலாம் வேலைக்கு ஆகாது. நான் நிறைய பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமாம். எவ்வளோ வாரிசுகள் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. அதான் அவர் தான் கிளவராக என்ன சூஸ் பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கு போல் ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போவாரா இல்லையான்னு தெரியல. டெஃபினட்டாக அவர் நான் கரெக்ட் பார்த்து தான் சூஸ் பண்ணியிருக்காரு அவர் பையன். அப்பா மாதிரி பிள்ளையும் கொஞ்சம் பொறுமையாகவே பொறுமையாக இருக்கார். அவர் தாத்தா மாதிரி டைரெக்ஷன் வரணும்னு பார்த்துருக்காரு. ஸோ அது போக போக தான் அவரோட டேலண்ட்லாம் வெளியே நமக்கு தெரியும். ஆனால் டெஃபினட்டாக ஒரு டேலண்ட் இருக்கிறதுனால தான் அவரே அவர் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இது மாதிரி பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டைவர்ட் ஆவார்னு நினைக்கிறேன். ஓகே சார். நீங்கள் அதுக்காக அவர் பையன் அரசியலுக்கு வந்துடுவாருன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் விருப்பம் அது எப்படி வேணால் நடக்கலாம். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஆமாம். இப்போ வந்து ட்ரெயின் பண்ணுறாரா அந்த எல்லாம் இல்லைங்க. இது வந்து இது வேறு அது வேறு, எல்லாமே தனித்தனியாக தான் அவங்க பார்க்குறாங்க.